வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மாட்டிறைச்சி தொடர்பான விவாதம் கூர்மையடைந்து வருகிறது. போராட்டம் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் மேற்கு வங்கத்திலும் சில பகுதிகளிலும் போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. இதற்கு எதிரான கருத்துக்கள் கூர்மையாக முன்வைக்கப்படுகின்றன. இன்றைக்கு திமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கக்கூடிய கருத்து விவாதத்துக்கு உரியது. 4-5 குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைக்கிறார். நாம் சாப்பிடக்கூடிய உணவை பிரதமர் நரேந்திர மோடி தீர்மானிக்க முடியுமா? அவர் எதை சொல்கிறாரோ அதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா? வாழும் உரிமையே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரையில் எழுந்த ஒரு புரட்சி என்று அவர் வர்ணிக்கிறார். மெரினா புரட்சி போல மீண்டும் ஒரு புரட்சிக்கு இது வித்திடும் என்கிற கருத்தை அவர் சொல்கிறார். தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மக்களிடையே பிளவுபடுத்தி ஒரு சிவில் யுத்தத்துக்கு இது வழிவகுக்கக்கூடிய அளவிற்கு இது போய்கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய அச்சத்தை கருத்தை வெளிப்படுத்துகிறார். அண்மை காலமாக திமுக கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு எதிர்க்கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அண்மை காலமாக திமுக தலைமை இன்றைக்கு கட்சியின் செயல் தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியின் 3 ஆண்டு கால ஆட்சியை விமர்சிப்பதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதான விமர்சனத்தை கூர்மையடைய செய்திருக்கக்கூடிய நிலைமை எதை நோக்கி செல்கிறது என்பதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. தமிழக அரசு இந்த பிரச்சனையில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கருத்து கூறியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சார்பில் என்ன கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் கூட்டறிக்கைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 3 அம்சங்களை விவாதிக்கலாம். வாழ்வுரிமை பாதிக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா? அது மெரினா புரட்சிக்கு ஒப்பானது என்றால் கட்சிகளை விலக்கி வைத்துவிட்டு நடந்த அந்த போராட்டம் போன்ற இனி ஒரு போராட்டம் சாத்தியமா? கள யதார்த்தத்தை உணர்ந்து இந்த பிரச்சனை முன்வைக்கப்படுகிறதா? தேசிய அரசியலில் எதிர்க்கட்சிகளோடு கைகோர்த்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு வலுவான அணி என்கிற ஒரு விரிவான கூட்டணி என்கிற கூட்டணியில் முக்கியமான பாத்திரத்தை வகிப்பதற்கு திமுக தயாராகியிருக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் திரு இல புகழேந்தி அவர்கள், அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு சீனிவாசன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் விமர்சகர் கோலப்பன் அவர்கள். வணக்கம். திரு புகழேந்தி, வாழும் உரிமையே பறிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, சுதந்திர நாட்டில் வாழ்கிறோமான்ற கேள்வியை இது எழுப்புகிறதுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். இப்ப இறைச்சி உண்ணுவதற்கு தடையில்லை, சந்தையில் இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன, விதிக்கக்கூடாதுன்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இந்த ஒரு சில சம்பவங்களை வைத்து ஒரு தனி மனித சுதந்திரம் முழுமையாக பாதிக்கப்பட்டுருச்சு, ஒரு சுதந்திர நாட்டில் தான் வாழ்கிறோமா அப்படின்ற வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமை வருகிறது. மெரினா புரட்சி அளவுக்கு ஒரு புரட்சி வெடிக்கும்ன்ற எச்சரிக்கைன்றது நடைமுறை யதார்த்தத்தை திரு ஸ்டாலின் வெளிப்படுத்துகிறாரா, அல்லது ஒரு அரசியல் காரணங்களுக்காக அதீதமான தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறாருன்னு பார்க்கிறது? இல்லை, நீங்கள் குறிப்பிட்டதில் ஒன்று, நம்ம தளபதி அவர்கள், எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு உரையாற்றுகின்ற பொழுதும் அவர் சொல்லி வருகின்ற அறிக்கை கருத்துக்களிலும் இந்திய நாட்டிலே பாரதிய ஜனதா அரசு ஏற்பட்டதற்கு பிறகு, குறிப்பாக மோடி பிரதமராக ஆனதற்கு பிறகு செய்திருக்கின்ற செயல்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, அவர் துவக்கத்திலிருந்து இந்த 3 ஆண்டுகளில் அரசியலமைப்பின் அடிப்படை ஆதார உரிமைகளையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு செயல்பாடுகளை பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. அதில் ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லணும்னா, அவர் முதல்ல அவருடைய உரையில் குறிப்பிட்டதே, இந்த 3 ஆண்டுகளில் முதல்ல லோக்பால் சட்டம் ஒன்று கொண்டு வருவோன்னு தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. பட் அந்த லோக்பால் சட்டத்தை கொண்டு வருவோன்றதையே மறந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு பணங்களை பற்றி பெரிய செய்திகள் பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் மிக அதிகமாக அதை பற்றி செய்தி, நாங்கள் அதை பிடிச்சிட்டோம், அதை கைப்பற்றிட்டோம், வெளிநாடுகளிலே வங்கிகளில் இருப்பதையெல்லாம் நாங்கள் தகவல்கள்லாம் பெற்றிருக்கோம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கைப்பற்றினால் ஒவ்வொரு இந்தியனுடைய அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா போடுவோம், நாங்கள் அதெல்லாம் இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 15 ரூபா கூட இது வரைக்கும் அவங்க போடுறதும் இல்லை, அவங்க அதை பற்றி என்னன்னு சொன்னதும் இல்லை. அது கூட நான் என்ன குறிப்பிட்றேன்னா, அந்த லிஸ்ட்டை கூட அவங்க வெளியிடலை.
அங்கிருந்து வந்த யார் யாருடைய பெயரில் கருப்பு பணங்கள் இருக்குன்னு வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்ததை கூட வெளியிடுவதற்கு அவங்க தயாராக இல்லை. ஆக பேசுவதும் சொல்வதும் ஒன்றாக, அவர்களுடைய செயல் என்பது வேற விதமாக போயிட்டு இருக்கு. இப்போ நடுவிலே வந்து இந்த பண விஷயங்கள் வந்தது இல்லையா, இந்த 1000 500ன்னு சொல்லி மக்களை மிக அளவிலே பெரிய அளவில் பாதிப்புக்கும் குழப்பத்திற்கும் அவர்கள் வாழ்வாதார நிலையிலேயே பாதிக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு, 1000 ரூபா பணம் இருந்ததுன்னா கருப்பு பணம் அதிகமாக போயிடுது, அதெல்லாம் பதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 200 ரூபா நோட்டு அடிக்கல, 2000 ரூபா நோட்டு அடித்து கொடுத்த ஒரு வேடிக்கையான செயல்களை எல்லாம் செய்தார்கள் என்றால் இன்றைக்கு உணவு. அதை போல தளபதி அவர்கள் இதையெல்லாம் குறிப்பிடுறாங்க. குறிப்பிட்டு இன்றைக்கு இந்த மாட்டிறைச்சி சம்பந்தமாக நாம் கேட்க தெரிஞ்சுக்க விரும்புகிறது என்ன காரணம், என்ன நோக்கம், இதனுடைய அடிப்படை என்ன, எதற்காக இதில் தலையிட வேண்டும். விவசாயிகள் பெருமளவிற்கு பாதிக்கக்கூடிய அளவிற்கு கிராமப்புற பொருளாதாரமே பற்றி தெரியாதவர்கள் செய்கிற வேலையை போல நீங்க சொல்றீங்க. இது பிஜேபி மீதான விமர்சனத்தை திரு ஸ்டாலின் அண்மை காலத்துல அதிகப்படுத்திட்டு இருக்கிறார். நீங்க முன்பு இல்லாத அளவுக்கு ஒரு உக்கிரமான எதிர்ப்பை முன்வைக்கிறது என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த அரசு கவிழ்ந்துரும், இல்ல பாரதிய ஜனதா கட்சி இவங்களுக்கு வந்து உதவி செய்யாது அப்படின்ற ஒரு நிலைமையை எதிர்பார்த்திருந்தீங்க. நீங்க மாறாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் 2 பிரிவுகளையும் அரவணைக்க தொடங்கிடுச்சு. இந்த சூழல்ல முழுக்க முழுக்க பிஜேபி எதிர்ப்பை கையில் எடுப்பது அப்படின்ற எண்ணத்துக்கு திமுக வந்திருக்கா? உங்களுடைய கேள்வி என்பது அரசியல் ரீதியாக நீங்க உங்க பார்வையை அரசியல் நோக்கத்துக்கு மட்டும் பாக்குறீங்க. எங்களுடைய இயக்கத்தின் பார்வையாக எங்கள் தளபதி அவர்களுடைய பார்வை என்பது மக்களினுடைய நலனை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான செயல்களில் ஒரு தலைவன் இறங்குகின்ற பொழுது அந்த வாழ்வாதாரங்களை சிதைக்கின்ற செயல்களை செய்கின்ற பாரதிய ஜனதாவை தாக்கக்கூடிய அளவிற்கு கருத்தை சொன்னாலே தாக்குற மாதிரி தான் இருக்கு. இப்போ பாரதிய ஜனதா விமர்சனம் கடுமை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கடுமை அடைஞ்சிருக்குன்னா அந்த அளவிற்கு அவர்கள் மோசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப கடுகு ஒன்று இருக்கு தெரியுங்களே, இந்த கடுகு விளைச்சல் இந்தியாவில் கடந்த 2 வருடங்கள் மிக அதிகமாக விளைச்சல் இருக்கு. ஆனால் அந்த கடுகு உலக அளவிலே தடை செய்யப்பட்ட புதிய மரபணுவால் உருவாக்கப்பட்ட ஒரு கடுகை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்வதற்கு, இந்தியாவில் விளைவிப்பதற்கு அனுமதி அளிக்குது மோடி அரசு. இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற பொழுது நாம் எப்படி மோடி அரசை கேள்வி கேட்காம இருக்க முடியும்? ஆகவே எங்களுடைய தளபதி தலைவர் கேட்பது மக்கள் நன்மைக்காக, மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக. அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற உரிமைகள், நமக்கான மத சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கின்ற ஒரு போர்வையை அவர்கள் கொண்டு வருவதற்காக இந்துத்துவா என்பதை மறைமுகமாக, குறிப்பாக சொல்லணும் ஆர்எஸ்எஸ்னுடைய இப்போ மோகன் பகவத்ன்ற அந்த தலைவர் இந்த பஸ்ஸு இதை சம்பந்தமாக மாட்டு சம்பந்தமாக ஒரு வாரத்துக்கு முந்தி பேசுகிறார். உடனே அது இங்கே சட்டமாக கொண்டு வராங்க. என்ன அர்த்தம்? யாரை இவங்க இது பண்ணுறாங்க? விவசாயிகளின் பாதிப்பும் மற்றவர்களுடைய பாதிப்பு. பாரதிய ஜனதா கட்சியின் சீனிவாசன் குறுக்கிட விரும்பினார். நீங்க உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நீங்க சொல்லலாம் திரு சீனிவாசன். கடும் விமர்சனத்தை திரு புகழேந்தியும் கூடுதலாக முன் வச்சிருக்கிறார். இல்ல, நண்பர் புகழேந்தி அவர்கள் இந்த விவாதத்திற்கு சம்பந்தம் இல்லாத கடுகு டிமானிட்டைசேஷன் அதெல்லாம் சொல்றாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் நாங்கள் தயாரா வரல. இன்றைய விவாதம் என்பது இந்த மாடு சம்பந்தமான ஒரு விஷயம்தான். அதனால அந்த விவாத பொருளுக்குள் நம்மளை வைத்துக் கொள்வது நல்லது என்பதற்காக சொல்கிறேன். ஒரு 2 நிமிடம் நீங்கள் அனுமதித்தால் இதனுடைய பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன். கௌரி என்கிற ஒரு பெண்மணி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு வழக்கு தொடுக்கிறார். அதுல அவர் முக்கியமாக கூறிய ஒரு கருத்து என்னன்னா, நேபாளத்தில் தாதினி என்கிற ஒரு பெரிய விழா நடக்கும். அந்த விழாவில் 5 லட்சம் மாடுகளை கொன்று குவிக்கிறார்கள். நேபாளத்தில் மாடுகள் இல்லாத, கால்நடைகள் இல்லாத காரணத்தினால இதெல்லாமே இந்தியாவிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட மாடுகள் தான். அப்போ இந்த நாட்டினுடைய கால்நடை செல்லம் எல்லாம் வங்காளதேசத்திற்கும் நேபாளத்திற்கும் கடத்தி செல்லப்படுகிறது. உள்நாட்டில் கூட மாட்டு வணிகத்திற்கு எந்த விதமான வரைமுறையோ நெறிமுறையோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் இதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் அரசாங்கம் என்று சொல்லிதான் அவங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்திற்கு அவங்க கருத்துரு அனுப்புறாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம். இதுவும் கூட சட்டம் என்று சொல்வதை விட இது ஒரு கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அந்த வழக்கின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த நாட்டினுடைய கால்நடைகளை காப்பாற்றுவதற்கான ஒரு திட்டம் தானே தவிர மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது என்று எங்கும் சொல்லப்படவில்லை. ஸ்டாலின் அவர்கள் சொல்லிய முதல் கருத்தே தவறு. நான் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்கிற கருத்து
எனக்கு ஏற்புடையதுதான். நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம். அதை இந்த அரசாங்கம் எங்கேயுமே எதுவுமே சொல்லவில்லை. இல்ல மீன் பிடிக்க தடை பண்ணிட்டு இப்ப மான் கறி தமிழகத்துல மீன் நீங்க சாப்பிடலாம், அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இறைச்சிய கால்நடை பொதுவா இப்ப நடக்கக்கூடிய வணிகம்ன்றது சந்தைகள்ல மாடுகள் வாங்கிட்டு வந்து வியாபாரிகள் விற்கிறாங்க, அது வந்து இறைச்சி கூடத்துக்கு போகுது. சந்தைகளை முடக்கிட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு தர்க்க ரீதியான சரியான ஒண்ணு நினைக்கிறீங்களா திரு சீனிவாசன்? தர்க்க ரீதியாவே சரிதான். அப்ப மீன்பிடி தடை கூட பாருங்க, மீன்களுடைய இனப்பெருக்கத்திற்காக இப்ப 45 நாட்கள் தடை இருக்கிறது. மே 31 வரைக்கும் அந்த தடை இருக்கு. நாளையில இருந்தா மீன் பிடிக்க போறாங்க. அப்ப வருஷமெல்லாம் நாங்கள் மீன் சாப்பிட்டு இருக்கோம், 45 நாள் எங்களை மீன் சாப்பிட அனுமதிக்கல, எங்க உரிமை பாதிக்கப்படுகிறது என்று எந்த மீனவரும் சொல்வது இல்ல. அவங்களுடைய நன்மைக்காக செய்யப்படுகிறது. சீனிவாசன், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. 45 நாள் மீன்பிடி தடை காலம், மீன்கள் இனவிருத்தி செய்வதற்கான காலம். அதே காலகட்டத்தில் விசைப்படகுல போய் செய்வதற்கு தான் தடையே தவிர நாட்டு படகுல போய் கடலோரத்தில் செய்வதற்கு மீன் பிடித்து வருவதற்கு எந்த தடையும் அதுல விதிக்கல. ஆனா இங்க இந்த இரண்டு ஒப்பீடும் சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு காலத்துல இல்ல ஒப்பீடு சரிதான். உதாரணம் சொல்றேன். ஒரு காலத்துல இங்க மான் எல்லாம் வேட்டையாடி மான் கறி சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, மயில் கறி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. எனக்கு மான் கறி சாப்பிடுகிற உரிமை இருக்கிறது என்று இன்றைக்கு யாரும் பேச முடியாது. மயில் கறி சாப்பிடுகிற உரிமை இருக்குன்னு யாரும் மான் கறியும் மயில் கறியும் ஷெட்யூல்டு அனிமல், பாதுகாக்கப்பட வேண்டிய அனிமல்ஸ் பட்டியல்ல வச்சிட்டோம். ஆனால் கால்நடைகள்ல மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் வந்து சாப்பிடுற பட்டியல்ல நமக்கு இருக்கு. அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அருகி வரும் இனங்கள்ல ஒன்றாக திரும்ப நீங்க மானோட இதை சேர்த்துட்டீங்களா? இல்ல, நான் என்ன சொல்கிறேன் என்றால் காலத்திற்கு ஏத்த மாதிரி சட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கும். நான் 50 வருஷத்துக்கு முன்னால மான் சாப்பிட்டு அதனால இப்ப சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. நீங்களே சொன்ன மாதிரி ஷெட்யூல் வச்சாச்சு. நான் 100 வருஷத்துக்கு முன்னால மயில் சாப்பிட்டேன்றதுனால இப்ப உள்ள தலைமுறை இதை கிளைம் பண்ண முடியாது. மாட்டிற்கு கூட இப்ப தடை இல்லை. நாட்டுல ஆடும் கோழியும் 100% இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. இந்த மாடு விஷயத்துல என்ன பிரச்சனை வருகிறது என்றால், மாடு என்பது இறைச்சிக்காக இருக்கிறது, பாலுக்காக இருக்கிறது, உழவுக்காக, விவசாயத்திற்காக இருக்கிறது. இப்ப சந்தைகள்ல போய் விற்பதற்கு, அதுவும் இறைச்சிக்காக விற்பதற்கு மாத்திரம்தான் இந்த அரசாங்கம் தடை செய்கிறதே தவிர ஃபார்ம்ல இருந்து நேரடியா ஸ்லாட்டர் ஹவுஸ் இறைச்சி கூடத்திற்கு விற்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. இதுல விவசாயிகள் தங்கள் நலன் இருக்கிறது என்றுதான் நினைக்கிறார்கள். நாடு தழுவிய அளவில் எளிமைப்படுத்தி சொன்னா விவசாயிகளும் எதிர்க்கிறாங்க. நவீன இறைச்சி கூடங்களை நீங்க சொல்றீங்களோன்னு தோணுது. ஏற்றுமதிக்கான இறைச்சி கூடம் ஒண்ணு, சாதாரணமான கசாப்பு கடைக்கு மக்கள் வாங்கி சாப்பிடுற கடைக்கு போகக்கூடிய வரத்தை இதுல தடுத்துடுறோமோ, இது தடுக்கப்படுது அப்படின்றது அதுல உள்ள பிரச்சனை. நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்ற இரு விருந்தினருடைய கருத்தை கேட்டு நான் திரும்ப உதாரணமா மதுரையில அந்த அங்கீகாரம் பெற்ற கசாப்பு கடைகள் அவர்கள் இறைச்சியை வாங்கிட்டு வந்து சட்டத்திற்கு உட்பட்டு அறுப்பதில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. மதுரையிலே பண்ண முடியும். ஏன் சந்தையிலே அவங்களை அனுமதிக்கலாமே? சட்டத்துக்கு உட்பட்டு அங்கீகாரம் பெற்ற இறைச்சி கடைகளை சந்தையிலே போய் வாங்கிக்கிறதுக்கு அனுமதிக்கலாமா? ஏன் சந்தையில விற்க கூடாதுன்றீங்க? விவசாயிக்கு தான் விற்கணும், இறைச்சிக்காக விற்க கூடாதுன்னு ஏன் சந்தையில கட்டுப்பாடு கொண்டு வரீங்க? அதுதாங்க, சந்தையில 3 விதமான வணிகம் நடைபெறுகிறது. ஒன்று பாலுக்காக, இன்னொன்னு வந்து விவசாய பணிகளுக்காக, இன்னொன்னு இறைச்சிக்காக. இப்ப சந்தையில போய் நடக்கும் போது இவன் பாலுக்காக விற்கிற இளம் கன்றுகளை அவன் இறைச்சிக்காக வாங்கிட்டு போயிடறான் புரோக்கர். நடுத்தரமான இடைத்தரகர்களை தடுப்பதற்கும் இந்த சட்டம் உதவும். இறைச்சி கூடங்களே நேரடியாக வாங்கும் போதுதான் எந்த வகையான கால்நடைகளை இறைச்சிக்கு பயன்படுத்தலாம் என்று ஏற்கனவே இத்தனை ஆண்டுகளாக என்ன சட்டம் இருக்கிறதோ அது நெறிமுறைப்படுத்தப்படும். சந்தையில ஒருத்தர் வாங்கும் போது அவன் பாலுக்கு சந்தையில வாங்குறதுக்கு அனுமதிக்கிறீங்களா? விவசாயம் தேடி போய் வாங்க முடியுமா? சந்தைகளில் இறைச்சி கூடத்தை வாங்குவதற்கு இந்த சட்டம் தடுக்கிறதுன்றதுதான் பிரச்சனை. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு கோலப்பன், திமுக 7 கட்சி தலைவர்களுடைய கூட்டறிக்கை, கண்டன அறிக்கை, இது வந்து மாட்டு இறைச்சி விவகாரத்தில் ஒரு ஸ்டெப் அதிகப்படுத்துறாங்க. இது தொடர்ச்சியா அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசின் மீதான விமர்சனத்தினுடைய நீட்சின்னு இதை பார்க்கிறதா, இல்ல திடீர்னு ஒரு வேகம் இதுக்கு வந்திருக்கு, மக்கள் ஒரு உணர்வுல இருக்காங்க, அதை எதிரொலிக்கிற ஒரு போக்குக்கு போயிருக்காங்க அப்படின்ற பார்வையை இதை பார்க்கணுமா? இந்த நானே யோசிப்பேன். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கிறதுல, நம்ம போன தடவை பேச கூட நீட்டு கூட பேசணும், இன்னைக்கு தண்ணி பிரச்சனை, இதெல்லாம் இருக்கச்சில கூட இந்த பிரச்சனை ஏன் எடுத்து நீங்க பேசுறீங்க? இது கோர்ட்டுக்கு போக முடியாதா? அல்லது ஜல்லிக்கட்டு பிரச்சனையை நீங்க தீர்த்திருக்கலாமா? இதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினீங்க, பெரிய அன்றாட பிரச்சனைகளுக்கு நீங்க ஏன் முன் வரலன்னு அந்த கேள்வியும் கேட்குறாங்க. ஆனா ஜல்லிக்கட்டு இந்த கால்நடைகளுக்கு கொடுக்குற 2 தடைகளையும் அதுக்கு ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இந்த நாட்டில் இருக்கிற
இந்து மக்களை எல்லாம் ஒரு அணியில திரட்டுவதற்கான ஒரு 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 எண்ணத்தின் ஒரு சின்ன விஷயம்தான். நம்ம மாடுகளை பாதுகாக்கணுங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த ஊர்ல பொதுவா மாடை சாப்பிட்றது யாரு? பொதுவா மைனாரிட்டி கம்யூனிட்டி சாப்பிட்றாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் சாப்பிட்றாங்க. மற்றவங்க எல்லாம் வெளியே கேளுங்க, அதுதான் கேளுங்க. அவங்கள மேல கொண்டு போற ஒரு நிலைமை. நம்ம ஊர்ல சொன்னாங்க, ஜெயலலிதா அவங்க ஆட்சி முதல்வராக இருக்கிறதுல என்ன பண்ணாங்க, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, ஸ்லாட் கோயில் எல்லாம் ஆடு பலிலாம். ஏன்னா இது ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை இந்த உருவாக்குவதற்கான நன்மை. கோயில் ஆடெல்லாம் ஏன்னா சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட கோயில்களில் எந்த ஆடு கோழி பலி எதுவுமே கிடையாது. இன்னும் ஆடு கோழி பள்ளியெல்லாம் எங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கீழ்நிலை தெய்வங்கள் இருக்கு இல்லையா, இவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை மேலே நோக்கி உயர்த்துறாங்க. இது எப்படின்னா நம்மளுக்கு பலதரப்பட்ட ஒரு கலாச்சார வழிபாடு அதெல்லாம் வேணும். எல்லாத்தையும் மேலே கொண்டு வரதுக்கான ஒரு சமஸ்கிருத ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய இது. அப்போ பெரிய இஷ்யூவை விட்டுக்கிட்டு இந்த சின்ன இஷ்யூன்னு கேட்குறாங்க, என்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா என்ன இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடினவங்களாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டை தடை பண்ணி விட்டால் இந்த மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடும்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, பிஜேபிக்காரங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அதை ஐயா பண்ணா நீங்க தானே சொன்னா கசாப்பு கடைக்கு போயிடும், இந்த கசாப்பு கடைக்கு போகாம இருக்குதானே நாங்கள் தடுத்துருங்க. ஆனால் இதனுடைய உள்நோக்கம் என்னன்னா ஒரு ஹிந்து சென்டிமெண்ட்டை பூஸ்ட் பண்றது. இந்த சட்டம் தேவையே இல்லைங்க. இதுக்கு என்ன அவசியம் வந்திருக்குன்னு நானே கேட்குறேன். மாட்டை அவன் வளர்த்த மாடை அவன் வித்துட்டு போறான். அது சந்தைக்கு நீங்கள் 3 ஈத்து மாடு போட்டாச்சுங்க, அது முறை அது கண்ணி குட்டி போடாது. இதெல்லாம் பியூர்லி சப்ஜெக்டிவான இஷ்யூவாக இருக்குது. நான் ஏன் காளையை விற்கணுமா விற்காண்டாங்கிறது அது ஒரு என்னுடைய இது சம்மந்தம். என்னுடைய 10 வருஷம் இருந்த பசு மாடை நான் விற்கணுமா விற்காண்டாமா நான் முடிவு பண்ணுறேன். ஆனாலும் நான் விற்கிறேன். அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆடை எதுக்கு வளர்க்குறேன்? குட்டி போட்டு விற்கிறதுக்கு தானே இந்த ஊரில் கேட்டில் இருக்கேன். அப்போ எல்லாரும் இந்த ஊரில் சைவமாக்குறதுக்கான ஒரு பிளான் இருக்கான்னு அதுவும் எனக்கு தெரியல. இப்போ ஆடுக்கு போடுவீங்க, அது முறை மாடு திங்க வேண்டாம், அது முறை கோழி திங்க வேண்டாம், ஒன்றுமே திங்க வேண்டாம், எல்லாரும் கீரை காய்கறி தின்னு ஒரு வெஜிடேரியன் கண்ட்ரி ஆக்க போகிறாங்களான்னு கூட எனக்கு டவுட் வருது. ஏன்னா இதான் அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஒரு சின்ன விஷயத்தை ஏன் இந்த ஊரில் எதிர்கட்சிகள் பெருசாக்குறாங்கன்னு கேட்குறாங்க இல்லையா? அதற்கான காரணம் என்னன்னா இதன் பின்னணியில் இது ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவினுடைய ஒரு சிறிய விஷயம் வெளியே சொல்றாங்க. ஆனா இது சிறிய விஷயமே அல்ல. ஒரு தரப்பு மக்களை அணி திரட்டுவதற்கான இது என்ன தேவை இருக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப இதுக்கு என்ன தேவை இருக்கு? அவன் போறான், வாங்கிட்டு வரான், வெட்டுறான், கொடுக்குறான். ஊர்லயே நிறைய பேர் அவன் போய் எல்லாரும் மார்க்கெட்லயும் போய் வாங்குறது. நீங்க பாத்தீங்கன்னா ஊர்ல டைரக்டாவும் கூட வாங்குறாங்க. இதை தடுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்குன்னா என்னுடைய கேள்வி. இது என்ன பாதுகாக்க போறாங்களா? பசுங்க பாதுகாக்க இங்க இன்னும் பெருகி போயிருக்குங்க. இதை பாதுகாக்கங்கள நீங்க தடை பண்ணலாம் நடக்க வேண்டியதில்லை. ஏகப்பட்ட பசுமாடு இருக்கு. நீங்க இன்னும் இதை தட்டம் போட்டு மயில மாதிரி குயில மாதிரி அல்லது சிட்டுக்குருவி மாதிரி பாதுகாக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. மாடு இருக்கு, பால் தேவை இருக்கு. அதனால எல்லாரும் மாடை உருவாக்க தான் திருப்பி இனப்பெருக்க தான் செய்வாங்க. ஸோ இது எந்த விதமான பிரயோஜனமும் மற்ற ஒரு அரசியல் காரணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு சட்டம் தான் நான் நினைக்கிறேன். திரு ஆவடிக்குமார்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் கேட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா இதற்கான கருத்தை அவர் சொல்லணும். இல்லை, அதுக்கே அவர் சொன்னதுக்கே சார் ஸ்ரீனிவாசன் சார் சொன்னதுக்கு நானும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, அப்போ நான் ஆவடிக்குமார்கிட்டே போயிட்டு வந்துடுறேன். நான் அதுக்கும் சேர்த்தே ஸ்ரீனிவாசன் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். திரு ஆவடிக்குமார், இதோட பாரதிய ஜனதா கட்சியின் இந்த முடிவை எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் மோடி அரசை விமர்சிக்கிறதோட சேர்த்து தமிழ்நாடு அரசையும் இப்போ விமர்சிக்கிறாங்க. என்ன ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா, நாங்கள் 7 கட்சி தலைவர்கள் கூட்டறிக்கை கொடுத்தோம், இவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. திருநாவுக்கரசர் சொல்றார், இந்த அரசு பிஜேபியினுடைய இணங்கி போகக்கூடிய கைப்பாவை அரசா மாறிடுச்சு. மற்ற மாநில முதலமைச்சர்கள் குரல் கொடுத்தது மாதிரி தமிழக முதலமைச்சர் ஏன் குரல் கொடுக்க தவறுகிறார்ன்ற கேள்வியை திருநாவுக்கரசர் எழுப்புறார். எதிர்க்கட்சி வரிசையில் அந்த கருத்து இருக்கு. கேரள முதலமைச்சர் அனைத்து முதலமைச்சர்களையும் நான் கூட்ட போறேன், சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்ட போறேன், மாநில உரிமை நசுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் இல்லவே இல்லை, இதை நான் அமல்படுத்தவே நாங்கள் போறதில்லை அப்படின்னு தடாலடியாக அவங்க இன்னொரு எதிர்நிலை எடுக்கிறாங்க. சின்ன மாநிலம் பாண்டிச்சேரி, அவர்களும் கடுமையான எதிர்ப்பை எங்கள் மாநிலத்துக்கு இது செல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய மாநிலம், மாநில உரிமைக்கு பேசின ஒரு மாநிலம் அதிமுக ஆட்சியில் இந்த இதில் தன்னுடைய கருத்து என்ன, தமிழக அரசின் கருத்து இதில் என்ன அப்படின்றதே அதிகாரபூர்வமாக தெரியாத ஒரு நிலைமை இருக்குது. நீங்கள் சொன்ன முதலமைச்சர்கள் சொன்ன கருத்து வெளியிட்டவர்கள் அல்லது பிரச்சனையை உருவாக்குகின்றவர்கள், போராட்டம் நடத்துகின்றவர்கள் எல்லாமே அரசியல் நடத்துகிறாங்க. அரசியல் காரணங்களுக்காக அவங்களுடைய நிலைப்பாடு எதுவோ அதை செயல்படுத்துறதுக்கு இன்றைக்கு இதை ஒரு கருவியாகவும் காரணமாகவும் மறுபரிசீலனை செய்யுங்கன்னு ஓ பன்னீர்செல்வம் கேட்கிறார். அவரும் அரசியல் தான் பண்றாரா? நிச்சயமா எல்லாரும் தான், யார் யார் சொன்னாங்களோ எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் பண்ணிட்டு இருக்காங்க. மரியாதைக்குரிய கோலப்பன் சொன்னார், இது இந்த உத்தரவு
எல்லாரும் சட்டம் வந்துருச்சு, சட்டன்றது ஜனாதிபதி கையொப்பம் விட்டு போட்டிருந்தா தான் அது சட்டம். இன்னும் கேட்டால் இதுக்கு சட்டம் போட முடியாது, சட்ட திருத்தம் தான் பண்ண முடியும். சட்ட இது வந்து இன்னும் சொல்ல ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஒரு விவாதத்துக்குரிய இது ஒன்றுமே இல்லை, ஒரு நோட்டிஃபிகேஷன். அந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு தான் கருத்து சொல்வோம் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதனுடைய பொருள் மற்றவங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் நான் எடுத்துக்கிட்டது, மற்றவர்கள் எல்லாம் அதை படிக்காமல் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க, போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்றது தான் அதனுடைய பொருள். ஏன்னா இதுக்கு சரியான விளக்கத்தை இன்றைக்கு ஸ்டாலினுடைய பேச்சிலேயே இருக்கு. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான கோரிக்கைகள் போன போது கூட உச்சநீதிமன்றம் இது மாநில அரசாங்கத்தினுடைய பட்டியலில் இருக்கு, அதனால் அதுக்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்குன்னு தெளிவுபடுத்தியிருக்கு. நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் கூட இதை வந்து மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இந்த பிரச்சனையில் அது வந்து மிருகங்கள் எல்லாமே அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் உள்பட எல்லாமே ரெண்டு விஷயத்தை சொல்லணும். நான் முடிச்சிடுறேன். நீங்க நோட்டிபிகேஷன் சொன்னது நோட்டிபிகேஷனாலும் சட்டத்தின் ஒரு பகுதி தான், அது வந்து அமல்ல இருக்கக்கூடிய ஒன்று தான். அதுதான் சொல்றேன். ஜல்லிக்கட்டுக்கு வந்தது நோட்டிபிகேஷன் தான், அவங்க ஒன்றும் சட்டம் இயற்றல, இல்ல இருந்த சட்டத்துல திருத்தம் தான் பண்ணாங்க. நான் சொல்றேன், இது வந்து எல்லாமே இந்த இன்றைக்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவின் அடிப்படையில் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது மாநில அரசாங்கங்கள் மட்டுமே எடுக்க முடியும். தமிழ்நாடு அரசாங்கம் அந்த சட்டத்தின் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சட்டத்தின் விரிவாக்கம் கூட நான் எடுத்துக்கிறேன், அதை செயல்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் செய்யல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள் வரல. இல்ல ஒரு நிமிஷம், ரெண்டு விஷயத்தை சொல்லணும். நான் முடிச்சிடுறேங்க. மேற்கு வங்க முதலமைச்சரும் கேரள முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் பாண்டிச்சேரி முதலமைச்சரும் இந்த நோட்டிபிகேஷன் என்னன்னு தெரியாமலேயே கருத்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் தெரிந்ததனால் நம்முடைய அரசு மௌனமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு மணப்பாறையில 100 வருஷ சந்தையில இன்னைக்கு பொலிவிழந்து இருக்கிறது. நேற்றைக்கு பொள்ளாச்சி சந்தையில கால்நடைகள் வரல. அது இன்றைக்கு இந்த எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் இன்னும் சொல்ல போனா சில இயக்கங்கள் செய்கின்ற அந்த பிரச்சாரத்தினுடைய பாதிப்பை தவிர அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையினுடைய பாதிப்பு இல்லை. நம்ம ஊருக்கு இது பொருந்தாது, மாநிலத்திட்டு தான் உரிமை இருக்கிறது, இந்த சட்டம் எங்களுக்கு பொருந்தாதுன்னு முதலமைச்சர் சொன்னா பொள்ளாச்சி சந்தை கலகட்ட போகுது. நாங்க சொல்லவே இல்லையே, அதை நாங்க செயல்படுத்துறோம் இது வரைக்கும் சொல்லலையே. இது வந்து நான் முடிச்சிடுறேன். இது வந்து எப்படி மரியாதைக்குரிய கோலப்பன் சொன்னது போல ஒரு இந்துத்துவா இந்து ஆதரவு தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதன் நோக்கத்திற்காக இந்த சட்டம், அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த உத்தரவு அமுல்படுத்த வேண்டும் அல்லது அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை விட அவர்கள் அந்த கருத்துருவாக்கம் உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் அதை இன்றைக்கு அமுல்படுத்தி இருக்கிறார்களோ அதை போல அந்த எதிர்ப்புகளை ஒன்று திரட்ட வேண்டும் என்று இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் போராடுகின்றன. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டத்தை இன்னைக்கு வந்து இந்த அறிக்கையிலேயே நீங்க விவாதத்தில் பேச சொல்ல மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி பேசுகின்ற போது கூட மிக தெளிவாக சொன்னார். பிஜேபியினுடைய கடந்த கால ஆட்சியினுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செஞ்சார். இந்த சட்டத்தை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு பிஜேபியை அட்டாக் பண்ணுறது அவங்க நோக்கம். என்னுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்க பிஜேபியை வந்து அட்டாக் பண்றதோ அல்லது எதிர்க்கிறதோ விமர்சிக்கிறதோ அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய அரசியல் தேவை. அதில் வந்து எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. அது வந்து சரியான முயற்சியும் கூட. ஆனால் இதில் வந்து சம்பந்தமே இல்லாமல் மாநில அரசாங்கத்தை நீங்கள் வந்து பிஜேபியோட ஏன் கருத்து சொல்ல. நான் ஒரே ஒரு வாதத்தை சொல்கிறேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறது என்ற ஒரு வாசகத்தை முதலமைச்சரோ அமைச்சர்களோ சொல்லிட்டு இருந்தா நீங்க போராட்டம் நடத்தாம இருந்திருப்பீங்களா? இந்த சட்டத்தினுடைய பாதிப்பு எதுவுமே இல்லை, இந்த சட்டம் முதலமைச்சர் பார்த்து பாரு நாங்களாம் அமைதியா இருக்கிறோம்னு இந்த கட்சிகள்லாம் ஏத்துக்கிட்டு இருக்குமா? இது இல்ல. இவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றாங்க, அதுக்கு எங்களை பலிகடாவா கொண்டு வராங்க. இவங்களுக்கு நோக்கம் பிஜேபியை எதிர்த்து இங்க ஒன்றும் பெரிய அரசியல் நடத்த முடியாது, அதிமுக எதிர்த்து தான் அரசியல் நடத்த முடியும். இவங்க அரசியல் நடத்துறாங்க, அதுதானே தவிர வேற எதுவுமே இல்லை. இதுல கடந்த காலங்களில் குரூஷியலான எல்லா விஷயத்திலும் ஜெயலலிதா அவர்கள் கருத்து சொன்னாங்களா இல்லையா? அது ஆதரவா இருக்கலாம், எதிர்பார்க்கலாம், ஒரு கருத்து இதான் நிலை அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்களா இல்லையா? அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலையை எங்கள் கட்சியினுடைய கொள்கை உறவு செயலாளர்
நாடாளுமன்ற துணை சபாநாயகர் டெல்லியில் மிக தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் இந்த திருத்தத்தை நாங்கள் ஏற்கவில்லை, நாங்கள் எதிர்க்கிறோம். கட்சி முழுமையாக எதிர்க்கிறது. கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முறையில் நான் பகிரங்கமாக சொல்கிறேன். ஆனால் ஆட்சியினுடைய நடவடிக்கைகள் என்பதை முதலமைச்சரோ அமைச்சர்களோ தான் சொல்லணும். அதனால நாங்க கட்சி ரீதியா எதிர்க்கிறோம், எங்க கட்சி ஏத்துக்கிறோம் சொல்லிட்டாரு. வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? சரி, அதாவது முதல் முறையாக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஒருவர் அந்த டைட்டிலுக்கு ஏற்றபடி கொள்கையை சொன்னதுன்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நீண்ட காலத்துக்கு பிறகு. பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு இயங்காத நிலையில் அடுத்த நிலையில் இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளர் கட்சியினுடைய கருத்துக்களை வெளியிடுறாரு. அதை தவிர வேற யார் சொல்ல முடியும்? சரி, நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். 4-5 முக்கியமான கேள்விகள் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழுப்பின கேள்வியிலிருந்து விவாதத்தை தொடங்கினாலும் நம்ம அதனுடைய பாட்டம் ஆஃப் த இஷ்யூஸ் திரும்ப அடிப்படைகளுக்கு போகிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்கள்கிட்ட வரேன். ஒன்று, ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க பார்க்கிறது அதனுடைய முயற்சி. மேல்நிலையாக்கம், அதாவது சைவம் உயர்ந்தது அசைவம் தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி மேலோருடைய கலாச்சாரம் உயர்ந்ததுன்னு எல்லோரையும் நினைக்கக்கூடிய அளவுக்கு அதை நோக்கி தள்ளுவது அப்படின்ற ஒரு பார்வையை கோலப்பன் சொல்கிறார். இன்னொன்று, மத உணர்வை மறைமுகமாக தூண்டி அதற்கு மாடு ஒரு குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இது சாதாரண விஷயம்னு கடந்து போக முடியாதுன்ற பார்வை சொல்றார். இது தொடர்பாக மேலும் விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு சீனிவாசன் 3 முக்கியமான அம்சங்களை பேசணும்னு ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு அம்சத்துக்குள்ளே திரும்ப நம்ம ட்ராவல் பண்ணுறோம். மெரினாவுக்கு நம்ம போகவே இல்லை, மாட்டுக்கிட்டே நிற்கிறோம். ஒன்று, கோலப்பன் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, ஒற்றை கலாச்சாரத்தை திணிக்க பார்க்குறாங்க. மேல்நிலையாக்கம், அதாவது நீங்கள் கடைபிடிக்கிற அசைவம் சாப்பிடுகிற பண்பாடு அப்படின்றது தாழ்வானது அப்படின்ற எண்ணத்தை மறைமுகமாக சொல்கிறதுக்கான இன்னொரு வடிவம். மத உணர்வை, மாட்டை முன்வைத்து மத உணர்வை தூண்டுவதற்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை, விமர்சனத்தை முன் வச்சார். அதிலிருந்து உங்களுடைய விவாதத்தோடலாம் உங்களுடைய பதில். இல்லை, இவங்க எல்லாருமே ஒரு இல்லாத கருப்பு பூனையை இருட்டு அறைக்குள்ள தேடிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி எதுவுமே இல்லை. இது ஒற்றை கலாச்சாரம், இந்துத்துவா, மத சென்டிமெண்ட் எதுவுமே இல்லைங்க. இது கால்நடைகளை பற்றின, விற்பனையை பற்றின ஒரு ரெகுலேஷன், ஒரு ஒழுங்குமுறை, அவ்வளவுதான். இதற்கு பின்னால இதுக்கு அதிகமாக உள்ளர்த்தம் கற்பித்து பேசுவது என்பது அவர்களது அரசியலைத்தான் காண்பிக்கிறது தவிர வேறொன்றும் இல்லை என்று நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஹிந்துத்துவா என்று சொல்வதே கூட, ஹிந்துத்துவா என்ற வார்த்தையே பன்முகத்தன்மையை குறிக்கிற வார்த்தை தான். அது ஒற்றை கலாச்சாரத்திற்கான வார்த்தை இல்லை. பசுவதையே நீங்க எடுத்துக்கொண்டால் கூட மகாத்மா காந்தி இந்த நாட்டில் நான் ஒரே ஒரு நாள் மாத்திரம் சர்வாதிகாரியாக இருக்க என்னை அனுமதித்தால் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மாடுகளையும் கொல்வதைத்தான் நான் தடை செய்வேன். அவர் உயிரோடு இருந்த காலத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். 29 மாநிலங்கள்ல 22 மாநிலங்கள்ல இந்த மாடுகளை கொல்வதை தடை செய்யப்பட்ட சட்டம் ஏற்கனவே இருக்கிறது. பிஜேபி செய்த சட்டங்கள் இல்லை, ஏற்கனவே இருக்கிற சட்டங்களை தான் நான் குறிப்பிடுகிறேன். இன்னும் சொல்ல போனால் துருக்கியில மாடுகளை கொல்லக்கூடாத சட்டம் இருக்கு. அது பேசப்பட்டதை தவிர அவர் முழுமையான இந்த பசு தடைக்கு அவர் முழுமையான கருத்தை சொல்லல அப்படின்ற கூற்றும் இருக்கு. நான் நேரடியான கேள்விக்கு வரேன்னா, நீங்க ஒரு இந்து இடைநிலை சாதிகளை குறிவைத்து ஒரு மிடில் கிளாஸை அந்த மனோபாவத்தை கையகப்படுத்துறதுக்காக இந்த விஷயத்தை மத உணர்வை தூண்டுறதுக்கு இதை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. இப்போ எந்த வகையிலும் பொருத்தமல்ல, இந்த கால பொருத்தமில்லாத ஒரு நேரத்தில் இதை வேண்டுமென்று செய்கிறீங்கன்றது கோலப்பன் முன்வைத்த ஒரு கருத்து. இல்லை, அவர் அண்ணன் கோலப்பன் அவர்கள் சொன்ன கருத்தை நான் மறுக்கிறேன். ஏனென்றால் எங்கேயுமே அசைவம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லது இல்லைங்க. இந்து மதத்தினுடைய தத்துவமே நீ சைவமும் சாப்பிடு அசைவமும் சாப்பிடு என்பதுதான். சுவாமி விவேகானந்தர் உயிருடன் இருக்க போது ஒருத்தன் போய் கேட்கிறான், நான் அசைவ உணவு சாப்பிடலாமான்னு கேட்கிறான். விவேகானந்தர் சொல்கிறார் நீ சாப்பிடு என்று சொல்கிறார். அதுக்கு திரும்ப அவன் கேட்கிறான், ஏதோ அசைவம் சாப்பிட்டா பாவம்னு சொல்றாங்களாமே, அதனால எனக்கு தயங்கி தான் நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன் சாமின்னு சொல்றான். விவேகானந்தர் சொல்கிறார், நீ அசைவ உணவு சாப்பிடுவதால் எவ்வளவு பாவம் வருமோ அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ சாப்பிடு என்று சொல்கிறார். இதுதான் இந்துத்துவா என்று நான் சொல்கிறேன். அசைவம் சாப்பிடுவர்கள் அசைவம் சாப்பிடட்டும், சைவம் சாப்பிடுவர்கள் சைவம் சாப்பிடட்டும். இப்போ நீங்க மேற்கு வங்காளம் போனீங்கன்னா தமிழ்நாட்டில் சைவம் சாப்பிடுகிற சில சமுதாயங்கள் என்று நாம் யாரையெல்லாம் நினைத்திருக்கிறோமோ, மேற்கு வங்காளத்தில் அவங்க அத்தனை பேர் அசைவம் சாப்பிட மீன் சாப்பிடுவாங்க. சன்னியாசிகளே கூட மேற்கு வங்கத்தில் மீன் சாப்பிடுகிற பல சன்னியாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். இவற்றையெல்லாம் பிரச்சனை இல்லை, இது எங்கேயுமே தடையே இல்லைங்க. இதுக்கு தடையே இல்லை. என்ன உங்களுக்கு என்ன அதுல என்ன அக்கறை இருக்குன்னு நினைக்கிறேன். அசைவம் சாப்பிடுவோம், எது வேணா சாப்பிட்டு போட்டுன்னு நீங்க தெளிவா சொல்றீங்க. இல்லைங்க, மாடுகள் அழிந்து போகும் விலங்குகள் பட்டியலில் இருக்கா? அதை கொண்டு போய் பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கு என்னன்னு நான் கேட்கிறேன்.
சிட்டுக்குருவி மாதிரி அது ஏதாவது ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கிற இருக்கான்னு சட்டம். கேக்குறேன். இப்ப தமிழ்நாட்டுல இப்போ அப்போதைய ஒரு பசுமை நிலைமை சட்டத்தை என்னன்னு கொண்டு கேக்குறேன். எங்க ஊரு சார். நீட்டுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீட்டுக்கு தமிழ் மீடியத்துக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எங்க ஒரு காவிரி ட்ரிபியூனல் இதை வந்து நீங்க கெசட் நோட்டிபிகேஷனுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. இதை அது கெசட் நோட்டிபிகேஷனை விட்டுருங்க, இது அந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதுக்கு அதுக்கு ஒரு சட்டம் போட சொன்னா போட மாட்டேங்கிறீங்க. திடீர்னு மாடை பத்திக்கிட்டு மந்தைக்கு போயிட்டீங்க. அதுதான் என்னன்னு எனக்கு புரியலன்னு கேட்கறேன். இல்ல இது எனக்கும் பர்சனலா நான் உங்கள்ட்ட சொன்னேன்லங்க, இல்ல, நீங்க எல்லா மறுபடியும் உயிர்களையும் கொல்வது ஆரம்பத்திலேயே பாவம், ஜீவகாரணி அவருடைய கருத்து கேட்கலாம். காந்தி நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல ஏங்க பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்தீங்க? விவேகானந்தர் மாடு சாப்பிடலாம்ல? சுவாமி விவேகானந்தர் ஏன்னா ஒரு படமே கூட பின்னால இருக்கு. இல்லங்க ஐயா, சுவாமி நான் கேட்கறதுக்கு பதில் விவேகானந்தர் சொல்லுங்க மிகத் ஐயா, தெளிவாக நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. தமிழ்நாட்டுல ஏன் பசுவதை தடை சட்டம் வந்தது? தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுகிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் இங்க ஏன் தமிழ்நாட்டுல பசுவதை தடை சட்டம் வந்தது? காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 22 மாநிலங்கள்ல இந்தியால ஏன் பசுவதை தடை சட்டம் இருக்கு ஏற்கனவே? சார் சொன்ன மாதிரி நீட்டு தேர்வுன்னு ஒன்று வந்தது. அதில் வந்து நாங்கள் டாக்டர்ஸ் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம். நாங்கள் பிஜேபி நீங்கள் சொன்னீங்களே மெரினா புரட்சின்னு ஏன் வந்துரும்னு சொன்னார்னா, பாதிக்கப்படக்கூடிய தரப்பார் மாணவர்களை தொடர்ந்து பாதிப்பது இந்த தமிழ்நாட்டில், அதுவும் கொடுமையான முறையில் பாரதிய ஜனதாவினுடைய சட்டங்களின் மூலமாக. இப்போ நீட் எக்ஸாமை நாங்கள் எதிர்த்து சொல்லும் பொழுதும் நீங்கள் நல்லா கவனிக்கணும், குஜராத்தில் மோடி 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அங்கே எத்தனை மெடிக்கல் காலேஜ் திறந்திருக்காரு, எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரிகள் அதிகம். தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் வடநாட்டு மாணவர்களை திணிக்க வேண்டும் என்பதற்காகவே நீட் எக்ஸாம் என்ற ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கேள்விகளெல்லாம் இப்போ சார் சொன்ன மாதிரி தான் சம்பந்தமே இல்லாமல் கேள்வி கேட்கறது. வேல்யூஷனில் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்றதெல்லாம் வேறு வித்தியாசம். கொஷின் பேப்பரே வந்து முதலே ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல் நாளே குஜராத்லேயும் பீகாரில் மத்திய பிரதேசில் கிடைச்சிருக்கு மாணவர்களுக்கு. இன்னைக்கு கூட அந்த பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ நீட் எக்ஸாம் வந்து முடிஞ்சு எல்லாம் போட்ட உடனே வட மாநில மாணவர்கள் பாவம் அவங்களுக்கு ஒழுங்கான கல்வியை கொடுக்கல. ஆனால் இதை கொண்டு வந்து அவங்கள தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜில் அதிகமாக சேர்த்து நம்ம நாட்டு மாணவர்கள் படிக்கிறதுக்கு இல்லாமல் போகுது. இப்படி பல நிலைகளில் மெரினா புரட்சிக்காக சொன்னேன். இப்படியெல்லாம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் என்ன செய்வாங்க? அரசியல் போராட்டங்கள் என்பது அரசியல் அமைப்புகளின் போராட்டத்தையும் மீறி பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி, இப்போ இந்த மாட்டு பிரச்சனையில் இந்த இறைச்சை பிரச்சனை பற்றி சொல்லும்பொழுது இவர்கள் சொல்லிக்கிட்டு வந்தது, இவங்க அந்த சட்டத்தில் இப்படி இல்லை, அந்த சட்டத்தில் இப்படி இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு பிஜேபி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குன்னா ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு. இன்றைக்கு கொடுத்துருக்கிற அந்த எச்சரிக்கையை மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. நீங்கள் பினராயி வந்து தெளிவாக சொல்லிட்டார். கேரள முதல்வர் எல்லா முதல்வருக்கும் கடிதங்களும் எழுதியிருக்கிறாரு. இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எதிர்ப்புகள் வந்துடுச்சு. இதையெல்லாம் இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டும் பொதுவாக நிதானமாக இருந்து ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு வரும்போது பொதுமக்கள் வெகுஜன விரோத செயல்களை இவர்கள் செய்கிற காரணத்தால் தான் தளபதி அவர்கள் மிக தெளிவாக அறிவுபூர்வமாக சிந்தித்து சொன்னது தான் மெரினா புரட்சியே வந்துடும் வேண்டாம். இப்போ கோர்ட்டு பற்றிலாம் சொன்னாங்க. ஜனவரி மாதம் சுனில்ன்றவர் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. இந்த ஜனவரி 2017 2017 அதையும் தளபதி குறிப்பிடுறார். அந்த 2017 சுனில் என்பவர் போட்ட அந்த வழக்கு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கவே இல்லாமல் ஆரம்ப நிலையே தள்ளுபடி செய்தது. இறைச்சிகள்லாம் இது பண்ணக்கூடாது, மாடு வெட்டு இது பண்ணக்கூடாதுன்னு அவர் போட்டதை தடுத்து தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ மாநில சர்க்காரினுடைய அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து எதை பற்றி இந்த ஒரே நாடு, இந்த ஒரே கலாச்சாரம், ஒரே கருத்துன்றாங்களே, அது வந்து இந்திய துணைக்கண்டத்தில் பன்முகம். இதையே வந்து எலெக்ஷன் டயத்தில் ஓட்டு கேட்கும்போது இதே மோடி பல இடத்துல பேசினார். இன்னைக்கு முதலமைச்சர்களை வந்து ஒரு சாதாரண சேர்மன் மாதிரி, முனிசிபல் சேர்மன் மாதிரியும், மாநில சர்க்காரெல்லாம் முனிசிபாலிட்டி மாதிரியும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் பெரிய பிரச்சனைகளை விவாதத்திற்கு உட்பட்டு எல்லாரையும் அழைத்து பேசி இல்லை பார்லிமெண்ட்டில் வச்சு மாநிலங்களில் வச்சு பேசி செய்ய வேண்டிய காரியங்களை ஒரே நைட் உடனே அறிவிச்சதுனால என்ன காரணம்? மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் பாதிக்கப்படும் போது வெறுப்பு மெரினா புரட்சி, மெரினா இது வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் களத்திலிருந்து அகற்றிட்டு நீ கட்சிக்காரங்களே வேண்டான்னு சொல்லி மக்கள் இளைஞர்கள் முன்னெடுத்த நீங்க ஒரு பண்பாட்டு மீட்பு, பண்பாட்டு அடையாளத்துக்கான விஷயம். மீண்டும் நான் குறிப்பிட விரும்புறேன். அரசியல் கட்சிகள் வரக்கூடாது, போகக்கூடாது என்று சொல்லி செய்ததாக சொல்லப்படுகிற அந்த மெரினா புரட்சி என்பது மக்கள் எல்லாம் திரண்டு எழக்கூடிய அளவிற்கு உணர்வுகள் வருகிறது என்றால் அந்த உணர்வுகளை ஒருமுகப்படுத்தக்கூடிய அளவிற்கு
இந்த அரசாங்கங்களினுடைய தவறான செய்கைகள் அமைகிறது. இந்த தவறான செய்கைகள் மக்கள் புரட்சிகள் வந்தால் உங்களால் தடுக்க முடியாது. எச்சரிக்கை செய்கிறோம். மெரினா புரட்சி வரும், மக்களே கிளம்பிடுவாங்க. நாங்கள் தான் போராட்டம் செய்கிறோம்னு இல்லை, நான் மட்டும் போராட்டம் செய்யல, நாடே போராட்டம் செய்ய. மெரினா புரட்சின்ற ஒண்ணுக்கு மாற்று பார்வைகள் இருக்கு. வெற்றியில் முடியக்கூடிய கலகம் புரட்சி, தோற்று போகக்கூடிய புரட்சி கலகம். இது புரட்சின்ற அளவுக்கு இதை சொல்ல முடியாது. கடைசி நாட்கள்ல அடித்து விரட்டின சூழல் தான் இருந்தது. அடித்துதான் விரட்டினாங்க. அது வந்து புரட்சி நடந்து முடிந்த உடனே அந்த புரட்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றுவாங்க. இங்க வந்து கவர்னர் அந்த ரோட்ல போறதுக்காக அப்புறப்படுத்தப்பட்டாங்க. ஆட்சி அமைப்பை எதிர்த்து நடத்துவது மட்டும்தான் புரட்சி. நாங்க ஆட்சிக்கு போகணுன்றது புரட்சி என்பதல்ல. மிகப்பெரிய அளவில் மக்கள் தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அல்லது தங்களுடைய உரிமை, என்னுடைய உரிமை, நாங்கள் செய்துக்கிட்டு எங்களுடைய பழக்க வழக்கம், எங்களுடைய பண்பாடு, அதை சிதைப்பது தவறு. ஆகவே நாங்கள் எல்லாம் அதை தப்பு என்று ஒன்று திரள் என்று எழுவது இருக்குது இல்லையா, அந்த எழுதுகின்ற அந்த உணர்வின் அடிப்பு உச்சக்கட்டமாகத்தான் மெரினா வந்தது. அந்த மெரினாவினுடைய கருத்துக்கள் போல மக்கள் திரளே எழுந்து போராட்டம் செய்கிறார். இப்போ 8 நாள் ஆகுது. இந்த இது எல்லா முதலமைச்சரும் சொல்லிட்டாங்க. அதையும் தளபதி சொன்னாங்க. எல்லா முதலமைச்சர்னா இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம பினராயி தான் வந்து அவர் இல்லன்னு சொல்றாரு. நீங்க நாங்க வந்து ஆதரிக்கிறோம்னு சொல்லல, எதிர்க்கிறோம்னு சொல்லல, நாங்க ஆதரிச்சோம்னு சொல்லலாம்னு கேக்குறேன். நீங்க கேளுங்க. ஒரு நாட்டினுடைய அரசு என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் பிரச்சனையாக எல்லா இடங்களிலும் போராட்டங்கள் வலுத்து கொண்டு வருகிற சூழ்நிலையில் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று பாண்டிச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி சொல்வது போலவோ இல்லை கேரள முதலமைச்சர் அவர்கள் தலையெடுத்து அவரே தலைமை கடிதம் எழுதுறாரு. இன்னும் சொல்லியிருக்காரு தெரியுங்களா, எக்ஸ்ட்ராவா சொல்றார் தெளிவா. தமிழ்நாடு முதலமைச்சரை ஏன் இதுல வந்து நீங்க இன்னும் பதில் சொல்லல, உடனே வந்து உங்களுடைய நிலைப்பாட்டை எதிர்ப்பை வந்து தெரிவிங்கன்னு நானே கேட்பேன்னு சொல்லியிருக்காரு ஒரு கேரள முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. அப்ப எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நீங்க நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் தான் மக்களுக்கு எதிர்ப்பாக விரோதமாக பாரதிய ஜனதா என்பது மிக கொடூரமாக, நான் இப்பயும் சொல்றேன், ஒரே சட்டத்தில் எது ஒன்று திருத்தம் கொடுங்களேன், வெளிநாட்டிற்கு மாட்டிறைச்சி போவது என்கிறதை தடை செய்கிறோம். ஏன் 4 உயர் சாதி பிராமணர்களுடைய நடத்தி கொண்டிருக்கிற அந்த மாட்டிறைச்சி வியாபாரம் வெளிநாட்டுக்கு போகுது, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, அந்த 4 வெளிநாட்டு மாட்டிறைச்சி போத தடை செய்யறோம்னு சொல்லுங்க. அதை தடுத்து இருந்தா சரி. நீங்க எடுத்த உடனே அது உங்களுடைய கோரிக்கையா இல்ல, ஏற்றுமதியை தடுக்கலன்னு கூட சொல்லலையே. நீங்க தேவையில்லாம கிராம பொருளாதாரம் பாதிக்கிற அளவுக்கு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ காரணம் என்ன, நோக்கம் பிரச்சனை இல்லங்க, பிஜேபியோட பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, நீங்க ஏன் திடீர்னு ஒண்ணும் இல்லாம ஒரு திடீர்னு சந்தையில மாடு விக்கிறதுக்கு, இப்ப மாடு அவர் சொல்றது உண்மைதான். இப்ப இறைச்சி திங்கிறதுக்கு யாரு நாளைக்கு தமிழ்நாட்டை இறைச்சி சாப்பிட கூடாதுன்னு சொல்லல. ஆனால் இந்த சந்தையை வைத்து உங்களை துன்புறுத்த முடியும். இல்ல இன்னொன்னு, நான் வளர்க்கறது வாங்கி போனா கூட எனக்கு மேல ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்க, இந்த ஊர்ல போலீஸ் வச்சு 2 கேள்வி நேபாளல செய்யறதுக்கு நம்ம மக்கள் விரோத ஒரு நடவடிக்கைன்னு புகழேந்தி சொல்றாரு. இதனால் மக்கள் திரண்டெழுவாங்க, அதனுடைய குறியீடா தான் நீங்க மெரினா புரட்சி சொல்றீங்க. இது திடீரென்று செய்வது அரசு மக்கள் விரோத போக்கை செய்து மாநில அரசு துணையா பக்கத்துல போய் உட்கார்ந்து. திரு சீனிவாசன், இல்லை, இதை நான் முற்றிலும் வேற கோணத்தில் பார்க்குறேன். நான் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு அப்புறமாகவே அதில் கிடைத்த வெற்றியை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுக தலைமையில் இயங்குகிற எதிர்க்கட்சிகள், இதை தொடர்ந்து மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு செய்து கொண்டே இருக்கிறாங்க. அது நீட்டா இருக்கலாம், நெடுவாசலா இருக்கலாம், இந்தியில மயில்கல்லா இருக்கலாம், இன்னைக்கு மாடா இருக்கலாம். இது ஏதோ மாட்டை பிடிக்கிற முயற்சி இல்லை, இந்த நாட்டை பிடிக்கிற முயற்சியில் இந்த கட்சிகள் இப்படி முயற்சி செய்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். என்ன இல்லை, நான் தயவுசெய்து குறுக்கிட வேண்டாம். நீங்கள் பேசுகிறப்பெல்லாம் நான் குறுக்கிடுறதே இல்லை. நான் பேசுகிறப்ப மாத்திரம் எல்லாரும் குறுக்கிடுறீங்க, என்ன காரணம் தெரியல. அதனால இதுக்கு பின்னால ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இது ஒரு பச்சை அரசியல் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி. தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சூழல் இருக்கிறது. அதையும் சேர்த்து பார்த்தால்தான் இப்போது ஸ்டாலின் அவர்கள் பண்ணுகிற முயற்சிக்கெல்லாம் காரணம் புரியும். திமுகவில் கலைஞர் தலைமையில் இருக்கும்போது திமுக இருந்த மாதிரி ஒரு வலுவான நிலையில் இப்போ திமுக இல்லை. இப்போ ரொம்ப பலவீனமான ஒரு திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் கடைசியாக இந்த 4-5 ஆண்டுகளில் அந்த அம்மாவோட ரொம்ப பெரிய பலமே, நாங்கள் யாரோட கூட்டணி சேர மாட்டோம், தனித்து போட்டியிடுவோம் என்கிற சொல்கிற அந்த பலம் தான் மக்களுக்கு அதிமுக வலிமையாக இருக்கிறது என்பதை காண்பித்தது. ஆனால் இப்போது அதிமுகவில் வலிமையான ஒரு தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இல்லை. அந்த கட்சியும் கூட 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட
திமுகவால் அதிமுகவை தனியாக களம் காண தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அச்சப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுகவை சந்திக்க அவங்க தயாரா இல்லை. அதனால இப்ப இருந்தே 2 வருஷத்துக்கு முன்னால தேர்தல் கூட்டணி தயாரிப்பதற்காகத்தான் இவங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மக்கள் நல கூட்டணி என்பது ஏற்கனவே பரிசோதித்து பார்த்து தோற்று போன ஒரு முயற்சி. அவர்களும் வேறு கூட்டணி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக வலிமையாக இல்லை. அதனால 2 வருஷத்துக்கு மக்கள்கிட்ட ஒரு தேர்தல் களத்தை தயார் செய்வதற்கான ஒரு அரசியல் ஒரு ரிகர்சல் பார்க்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். இதற்கு பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கூட அவங்க ரொம்ப எம்ப்ராஸ் பண்றாங்க. நம்ம அண்ணன் ஆவடிக்குமார் தயங்கி ஏதோ ஒரு வழியா நீங்க அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறீர்கள் என்று தான் நான் சொல்லேன். எங்க கட்சி எதிர்க்கிறது, எங்கள் ஆட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அந்த அளவுக்கு ஒரு எம்ப்ராஸ்மெண்ட்டை திமுக அதிமுக மீது திணிக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். இது முழுக்க முழுக்க திமுக தனது பலவீனத்தை மறைக்கிற ஒரு முயற்சி. கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான எம்ப்ராஸ்மென்ட் சென்ட்ரல்ல இருந்து வரல, எதிர்க்கட்சியில இருந்தா வருதுன்ற பார்வையை திரு சீனிவாசன் முன்வைக்கிறார். நீங்க மறுக்க விரும்புனீங்க? இல்ல இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நீங்க தான் எல்லாரும் மக்களுக்கான மக்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற ஒரே கருத்து நிலைப்பாடு உடைய அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து போராடுவது, அறிக்கைகள் வெளியிடுவது என்பதை ஒரு அரசியல் ரீதியான பார்வையை பார்க்குறாங்க. அதுக்கு இப்போ பாரதிய ஜனதாவுடைய நிலைமை என்ன? இவங்க பாரதிய ஜனதா மாநில தலைவர்கள், இவங்க தலைவர்கள்லாம் ரஜினி என்ன சொல்லுவார், ரஜினி கிட்ட போயெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ரஜினிகாந்தை இழுக்கிறதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணுறாங்க? இவர்கள் தான் அரசியல் செய்கிறார்கள், மக்களிடம் ஓட்டு வாங்க என்ன செய்யலாம் என்று செய்கிறாங்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. இன்னும் ஒன்றும் சொல்லணும்னா மிக தெளிவாக பாரதிய ஜனதா என்பது தமிழ்நாட்டின் அரசியல் உள்ளே நுழைந்து அதிமுகவின் இருவேறு பிரிவுகளையும் வைத்துக்கொண்டு இவர்கள் தனியாக எதேச்சதிகாரம் ஒன்று செய்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் மாநில முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நான் போய் முதலமைச்சரை இவங்க பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது நாங்கள் மனுக்கள் கொடுத்தோம்னாரு. விவசாயிகள் பிரச்சனைக்கு கூட திரும்பி பார்க்காத மோடி அவர்கள், மீனவர்கள் பிரச்சனையை பற்றி கவலைப்படாத மோடி அவர்கள், ஜெர்மன் போனா பிரியங்கா சோப்ரா கிட்ட மட்டும் உட்காந்து பேச தெரியுது, அவங்களுக்கு நேரம் கொடுக்க தெரிகிற மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளை ஏன் விலக்கி வைக்கிறார் என்றதனால்தான் மக்கள் இன்றைக்கு கேள்விகளை கிளப்புகிறார்கள். மிகப்பெரிய புரட்சி உருவாகிறது. மாணவர் தாக்கப்பட்டிருக்கார் ஐஐடியில். இன்னைக்கு இல்ல ஐஐடி மாணவரை இன்னைக்கு எப்படி தாக்குறாங்க? வன்முறையை உருவாக்குகிற RSS கலாச்சாரத்தை தமிழ்நாடு அனுமதிக்காது. உத்தமர் காந்தியடிகளையே சுட்டுக்கொன்ற ஒரு காலத்தை சுட்டுக்கொன்ற அந்த கூட்டத்துக்கு என்ன இங்க வேலைன்றதா எங்களுடைய கேள்வி. வேற ஒரு விவாதம். சுராஜ் தாக்கப்பட்டிருக்காரு, கண் பார்வை அவருக்கு இதா இருக்கு சார். அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. பாதுகாப்பு கொடுக்கணும். இதற்கு முன்பு அதை பத்தி 1 மணி நேரமா அதை பற்றி தான் விவாதிச்சோம். அது வேற ஒரு விவாதம். இதுல மாநில அரசை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு மத்திய அரசு மாநில அரசுகளை ஒரு முனிசிபாலிட்டியை நடத்துறது மாதிரி ஒரு நகரசபை. ஒரு விஷயம், அவர் உத்தமர் காந்தியை கொன்ற இயக்கம் என்று சொன்னதை நான் ஆட்சேபிக்கிறேன். அவர் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற கருத்து தனி விவாதத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த கேஸினுடைய முழு விவரத்தையும் முதல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து நீங்க தனியா தான் பேசணும், மீடியால பேசக்கூடாது. நீங்க காந்தியை கொன்றது RSS என்று சொன்னார், அதற்காக நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டியிருக்கும். இதற்காக நீங்க சட்ட ரீதியாக இந்த சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன பேசிட்டு போக முடியாது ஊடகங்கள் முன்னால. எந்த அடிப்படையில சார் சொல்றீங்க காந்தியை கொன்னது RSS? எப்படி சொல்றாங்க? விவாதம் திசை மாறுகிறது. அது வேற ஒரு விவாதம். செல வைக்க போறாங்க. நீங்க எப்படி சொல்லலாம்? செல வைக்க போறாங்க. வேற ஒரு விவாதம். நீங்க சொன்னதை நெறியாளருக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவர் தான் சொன்ன கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். காந்தி கொலையும் RSS-ஐயும் தொடர்புபடுத்தி பேசுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த அடிப்படையில் பேசுகிறார்? அப்படி ஏற்கனவே ராகுல் காந்தி போன்றவர்கள் பேசிட்டா சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. காந்தியை சுட்டுக் கொண்டவருடைய ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு விழா கொண்டாடுறோம், அஸ்தியை இன்னைக்கும் வச்சிருக்கிறோம்னு சொல்லிக் கொண்டு இருக்கிற, ஏன்னா அவருடைய பேரடை சொல்றாங்க. எங்க தாத்தா RSS பண்ணுறார். நீங்க நிறைய பண்ணுவாங்க சார். RSS பண்ணுதா? அரசியல் ரீதியாக எதிர்த்து கோபப்படுறாரு தவிர நீதிமன்றத்திலையும் சரி இப்போதும் இது ஒரு விவாத பொருளாக அதை இன்னொரு தருணத்தில் விவாதிக்கலாம். இன்றைக்கான விவாதம் ஸ்ரீனிவாசன், இன்றைக்கான விவாதம் அது இல்ல. திரு ஆவடிக்குமார், நிறைவு பகுதியில் இருக்கிறோம். ஒரு மத்திய அரசு மாநில அரசு நீங்க நியூஸ் 18 மாதிரி சேனல்ல காந்தியை கொன்றது RSS என்ற கருத்தை நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்கிறேன் நான்.
நீங்க அவர் வந்து பாருங்க, அதுக்கு வந்து அவர் ஆதாரப்பூர்வமாக நீங்க சட்டப்பூர்வமாக தயாரா இருக்கணும். மறுங்க. இப்பொழுதும் சொல்லுகிறோம், ஏங்க, நாகராம் கோசஞ்ச கோச்சல் குற்றம் அது வேற ஒரு விவாதம். அது வேற ஒரு விவாதம். அது வேற ஒரு தருணத்துல விவாதிக்கலாம். அது அஸ்தியை வச்சுக்கிட்டு ஏன் சார் அள்ளி போறீங்க எல்லாம்? திரு ஸ்ரீனிவாசன், உங்கள் கருத்தை சொல்வதற்கு கோபம் வருது. உங்கள் கருத்தை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அவர் கருத்து அவர் சொல்லட்டும். மக்கள் பொதுவெளியில இது வந்து நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விவாதம். மறுப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இதை பற்றி இன்னொரு தருணத்தில் வேணாலும் நம்ம விரிவாக இது ஒரு சப்ஜெக்டாக விவாதிக்கலாம். அது நீண்ட காலத்துக்கு பிறகான ஒரு விஷயம். இல்ல சார், அப்படியே இது பொது வெளியில இருக்கிற விவாதம் என்று சொல்லி இந்த கருத்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்காதீங்க சார். இது ஒரு அவதூறு. திரு ஸ்ரீனிவாசன், நீங்க திட்டவட்டமா மறுக்கிறீங்க. திட்டவட்டமா நீங்க மறுக்கிறீங்க. அந்த கருத்தும் இந்த விவாதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம நிறைவு பகுதியில் இருக்கும். திரு குமார், உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது நீங்க சொன்னீங்க மெரினா புரட்சின்னு, அப்படி ஒன்று நடந்ததாவே எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் மெரினாவில் மட்டும் நடக்கல, தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தன்னெழுச்சி. இந்த மெரினா புரட்சிக்கும் திமுக புரட்சின்னு ஒரு அடையாளம், ஒரு குறியீடா எப்படி அடையாளம் சொல்லுவீங்க? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? மெரினாவு போராட்டம் தொடங்குறதுக்கு முன்னையே வாடிவாசல் திறக்கணும்னு சொல்லிட்டு அவனியாபுரத்தில் தொடங்கினாங்க. அவனியாபுரம் புரட்சின்னு வேணா சொல்லுங்க, மெரினா புரட்சின்னு எப்படி சொல்லுவீங்க? நாட்டின் அட்டென்ஷன் அதுக்கு பிறகு தான வருது. அது உங்க அட்டென்ஷன் சொல்லுங்க, நாட்டினுடைய அட்டென்ஷன் ஏன் சொல்றீங்க? நீங்க வந்து அப்போ அந்த புரட்சியை வந்து சுருக்குறீங்க. அது மக்களிடம் ஏற்பட்ட தன்னெழுச்சி. அந்த தன்னெழுச்சி வந்து ஒரு தலைமையற்ற தன்னெழுச்சி. அந்த தன்னெழுச்சி மறுபடியும் ஏற்படும். அந்த தன்னெழுச்சி மறுபடியும் ஏற்படும்னா தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள், அரசியல் கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற கட்சிகள் கையாளாகாத நிலையில் போராடுகின்ற சக்தியற்ற நிலையில் இருக்கிறது. அதனால் மக்கள் தன்னெழுச்சியாக போராடுவார்கள், எங்களை நம்ப மாட்டார்கள் அவர் சொல்றாரு. அதனால இது வந்து அவங்களுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு அவருடைய கருத்தை உருவாக்குகிறார்கள். அவருடைய இந்த இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இதை ஒட்டி அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி எடுக்கிறாங்க. இன்றைக்கு அதுக்கு எதிர்ப்பான அரசியல் கட்சிகள் இன்னைக்கு மேற்கு வங்கம், கேரளா, மேகாலயா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்கள் அதற்கு எதிர்த்து அவங்க அரசியல் நடத்துறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை, அவர்கள் இந்த உத்தரவை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லை. அதை கடைபிடிப்பதற்கு எந்த முயற்சியும் நாங்கள் செய்யவில்லை. எனவே அது விவாதமே இல்லை. அரசியல் தான் நடக்குதே தவிர அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறதுக்கு எல்லாவற்றையும் தவிர இதுல கொஞ்சம் கூட இந்த உத்தரவுக்காக நடைபெறுகின்ற போராட்டமா எனக்கு தெரியல. இல்லை, இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய மெரினா புரட்சிங்கிறது அது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நடந்தது வந்து மாநில அரசின் ஆதரவோடு நடந்ததுங்கிறத நீங்கள் நம்ம எல்லாரும் மறந்துடுறோம். ஏன்னா அதனுடைய காரியம் முடிஞ்ச உடனே இந்த தமிழ்நாடு அரசு அந்த மாணவர்களை அடித்து விரட்டுவதற்கு தயங்கவில்லை. அவர்களுக்கு மத்திய அரசின் மீது ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு இந்த மாணவர்கள் போராட்டம் பயன்பட்டது. ஆகவே அந்த உத்தரவை வாங்கும் வரை மாணவர்களை அனுமதித்து, இல்லாட்டி நார்மலாக நீங்கள் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த இதில் எப்பவுமே அனுமதி. ஆகவே இத்தகைய சூழ்நிலை மீண்டும் ஒரு மெரினா புரட்சி அப்படி எதிர்க்குமானா அதனுடைய பின்விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்ங்கிறது மட்டும்தான் என்னுடைய. அதற்கான காரணமும் சூழல செய்தி இந்த தாக்கப்பட்ட சுராஜ் என்ற மாணவரை எங்களுடைய செயல்துறை தளபதி இப்ப பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்து நன்றி மாணவர்கள் எல்லாம் நன்றி நன்றி நன்றி. அதற்கான சூழலும் களமும் இருக்குதா, தேவையும் அவசியமும் இருக்குதா அப்படின்றதான் கேள்வி. விவாதத்தில் பங்கேற்ற உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும் பரவட்டும்.